2. படையெடுப்பு. சரி, நாத்திகம் மிகவும் எளிமையானதாகவே இருக்கட்டும். மிகவும் எளிமையான மற்றொரு பார்வையையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் அந்த பார்வையை நீர்த்துப் போன கிறிஸ்தவம் என்று அழைக்கிறேன். இதில் பாவம், நரகம், சாத்தான் மற்றும் ரட்சிப்பு ஆகியவற்றை குறித்த கடினமான மற்றும் பயங்கரமான கோட்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த பார்வை பரலோகத்தில் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்றும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றும் மிகவும் எளிமையாகச் சொல்லுகிறது. இவை இரண்டும் சிறுவர்களுக்கான தத்துவங்கள். ஒரு எளிமையான மதம் வேண்டும் என்று கேட்பதினால் ஒரு நன்மையும் இல்லை. பார்க்கப் போனால் நிஜத்தில் உள்ள விஷயங்கள் எதுவுமே எளிமையானவை அல்ல. அவைகள் பார்க்க எளிமையாக தோன்றுகின்றன, ஆனால் உண்மையில் அவை எளிமை இல்லை. நான் உட்கார்ந்திருக்கிற இந்த மேஜை பார்க்க எளிமையாக தோன்றுகிறது, ஆனால் இது நிஜத்தில் எதனாலானது என்று ஒரு விஞ்ஞானியை உங்களுக்கு சொல்லச் சொல்லுங்கள். அணுக்களை குறித்த எல்லாவற்றையும் ஒளிக்கதிர்கள் எப்படி அந்த மேஜையின் மேல் பிரதிபலித்து என்னுடைய கண்ணில் படுகிறது, அது என் பார்வை நரம்பையும் என் மூளையையும் என்ன செய்கிறது என்பதையும் சொல்லச் சொல்லுங்கள். ஒரு மேஜையை பார்ப்பது என்கிற அந்த செயல் உங்களை முடிவில்லாத மர்மங்களுக்குள்ளும் சிக்கலான விஷயங்களுக்குள்ளும் தள்ளிவிடுகிறது என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு சிறு குழந்தை சொல்லக்கூடிய குழந்தைகள் ஜெபம் பார்க்க மிக எளிதாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நல்லது, நன்மையும் கூட. அப்படி நிறுத்தாமல் இந்த நவீன உலகம் பொதுவாக அதோடு நிறுத்தவும் செய்யாது. இன்னும் சற்று தொடர்ந்து இங்கு உண்மையாக என்ன நடக்கிறது என்று கேட்பீர்களானால் பின்னர் நீங்கள் சில கடினமான காரியங்களை அறிந்து கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எளிமையானதற்கும் மேலான சில காரியங்களை கேட்டுவிட்டு பின்னர் அந்த சில காரியங்கள் எளிமையாக இல்லை என்று குறை கூறுவது முட்டாள்தனமானது. ஆனால் சாதாரணமாக இந்த முட்டாள்தனமான முறை தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்தவத்தை அழிக்க நினைக்கிற முட்டாள்கள் அல்லாத மனிதர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு 6 வயது குழந்தைக்கு பொருத்தமான ஒரு கருத்தாக கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தி அதை தாங்கள் தாக்குவதற்கு இலக்காக வைக்கிறார்கள். கிறிஸ்தவ கோட்பாடுகளை நன்றாக கற்பிக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்குரிய புரிதலோடு அவர்களுக்கு விளக்க முயற்சித்தால் தங்கள் தலை சுற்றுகிறது என்றும் எல்லாம் மிகவும் சிக்கலாக உள்ளது என்றும் உண்மையிலேயே ஒரு தேவன் இருந்தால் அவர் மதத்தை நிச்சயம் மிகவும் எளிமையாக உருவாக்கியிருப்பார் என்றும், ஏனென்றால் எளிமையானதுதான் மிகவும் அழகானது என்றெல்லாம் குறை கூறுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் எப்போதும் தற்காப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருந்து உங்கள் நேரத்தை தான் வீணடிப்பார்கள். தேவன் மதத்தை எளிமையாக உருவாக்கியிருப்பார் என்கிற அவர்களுடைய சிந்தனையையும் கவனியுங்கள். ஏதோ மதம் என்பது தேவன் கண்டுபிடித்த ஒன்று போலவும் தன்னுடைய சொந்த இயல்பை குறித்து முற்றிலும் மாற்ற முடியாத சில உண்மைகளை அதன் மூலம் அவர் நமக்கு அறிக்கையாகச் சொன்னது அல்ல என்பது போலவும் அது உள்ளது. யதார்த்தமானது சிக்கலாக இருப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் முரண்பாடாகவும் இருக்கிறது. அது நேர்த்தியாக இருக்காது, வெளிப்படையாக இருக்காது மற்றும் நாம் எதிர்பார்ப்பதைப் போலவும் இருக்காது. உதாரணத்துக்கு, பூமியும் மற்ற கிரகங்களும் சூரியனைச் சுற்றி வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்ட போது இயற்கையாகவே எல்லா கிரகங்களும் ஒரே விதமாக இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள இடைவெளி சமமாக இருக்கும் என்றோ, அல்லது அவைகள் இருக்கின்ற தூரங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் அதிகரிக்கின்றது என்றோ, அல்லது எல்லாம் ஒரே அளவாக இருக்கிறது என்றோ, அல்லது சூரியனை விட்டு தூரம் செல்லச் செல்ல அவைகள் பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ ஆகின்றன என்றோ நாம் சிந்திக்கக்கூடும். உண்மையில் நாம் பார்க்கக்கூடிய வரையில் அவைகளுடைய அளவுகளிலோ தூரங்களிலோ எந்த ஒரு ஒழுங்குமுறையோ காரணகாரியமோ இல்லை. மேலும் அவைகளில் சிலவற்றுக்கு ஒரு நிலவும், சிலவற்றுக்கு 4 நிலவுகளும், ஒன்றுக்கு 2 நிலவும், சிலவற்றுக்கு நிலவே இல்லாமலும், ஒரு சிலவற்றுக்கு அவைகளை சுற்றி ஒரு வளையமும் இருப்பதை பார்க்கிறோம். யதார்த்தமானது உண்மையில் நாம் யூகிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவத்தை நம்புவதற்கு இது ஒரு காரணமாகும். நீங்கள் யூகிக்க முடியாத ஒரு மார்க்கமாக அது இருக்கிறது. நாம் எப்போதும் எதிர்பார்க்கக்கூடிய வகையான பிரபஞ்சத்தை அது நமக்கு வழங்கும் என்றால் அது நாமே உருவாக்கிக் கொள்கிற ஒரு கட்டுக்கதை என்றுதான் நான் நினைப்பேன். ஆனால்
உண்மையில் அது எவரும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. அது நிஜமான விஷயங்களுக்கு இருப்பதைப் போல ஒரு விசித்திரமான திருப்பத்தை கொண்டதாக இருக்கிறது. ஆகையால் நாம் இந்த சிறுவர்களுக்கான தத்துவங்களையும் இந்த மிக எளிமையான பதில்களையும் நமக்கு பின்னாக தள்ளி விட்டுவிடுவோம். பிரச்சனை எளிமையானது அல்ல, ஆதலால் பதிலும் எளிமையானதாக இருக்கப் போவதில்லை. பிரச்சனை என்ன? ஒரு பிரபஞ்சம், அதிலுள்ள பெரும்பாலான காரியங்கள் வெளிப்படையான தீமையாகவும் ஆதலால் அர்த்தமற்றதாகவும் உள்ளன. ஆனால் அது தீமையாகவும் அர்த்தமற்றதாகவும் உள்ளது என்று அறிந்த நம்மை போன்ற உயிரினங்களும் அதில் உள்ளன. இங்கு 2 பார்வைகள்தான் எல்லா யதார்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. 1. கிறிஸ்தவ பார்வை. அதென்னவென்றால், ஒரு நல்ல உலகம், அது தவறாகப் போய்விட்டது, ஆனால் அது தான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஞாபகத்தை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது இருமைவாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பார்வை. இருமைவாதம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் பின்பாக 2 சமமான சுதந்திரமாக செயல்படக்கூடிய சக்திகள் உள்ளன என்ற நம்பிக்கையாகும். அதில் ஒன்று நன்மை, மற்றொன்று தீமை. அவைகள் ஒன்றோடொன்று முடிவில்லாமல் போரிட்டுக் கொண்டிருக்கின்ற போர்க்களம்தான் இந்த பிரபஞ்சம் என்று அது கூறுகிறது. கிறிஸ்தவத்துக்கு அடுத்தபடியாக இந்த இருமைவாதம்தான் மிகவும் திடமானதாகவும் அதிக அர்த்தமுள்ள நம்பிக்கையாகவும் சந்தையில் இருக்கிறது என்றே நான் எண்ணுகிறேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் மறைந்திருக்கிறது. நன்மை மற்றும் தீமை ஆகிய இவ்விரண்டு சக்திகளும், அவைகள் ஆவிகளோ அல்லது தேவன்களோ, ஒன்றுக்கொன்று சுதந்திரமாக இருக்கக்கூடியவை. அவைகள் இரண்டும் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் இருக்கின்றன. இந்த இரண்டில் எந்த ஒன்றும் மற்றதை உருவாக்கவில்லை. தன்னைத்தான் தேவன் என்று கூறிக்கொள்வதற்கு இவை இரண்டிற்கும் ஒன்றை காட்டிலும் மற்றதற்கு அதிகமான அதிகாரம் எதுவும் இல்லை. ஒன்று வெறுப்பையும் கொடூரத்தையும் விரும்புகிறது, மற்றொன்று அன்பையும் இரக்கத்தையும் விரும்புகிறது. இவை இரண்டுமே தங்களுடைய பார்வை சரி என்று வலியுறுத்துகின்றன. நாம் இதில் ஒன்றை நல்ல சக்தி என்றும் மற்றொன்றை தீய சக்தி என்றும் எந்த அர்த்தத்தில் அழைக்கிறோம்? நாம் வெறுமென ஒன்றை காட்டிலும் மற்றொன்றை பிடிக்கிறது என்று சொல்லுகிறோமா? அதாவது பாலை காட்டிலும் டீ பிடிக்கிறது என்பதைப் போல்? அல்லது இந்த இரண்டு சக்திகளும் தங்களை குறித்து என்ன நினைத்து கொண்டாலும் சரி, அல்லது மனிதர்களாகிய நாம் இந்த நிமிஷத்தில் எதை விரும்பினாலும் சரி, இதில் ஒன்று தன்னைத்தான் நல்லது என்று நினைத்து கொள்ளுவதில் நிச்சயமாக தவறாகவும் நிச்சயமாக பிழையாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் வெறுமென முதலாவதாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னால், பின்னர் நாம் நன்மை தீமை என்ற பேச்சையே முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் உங்களுக்கு எது பிடிக்கிறது என்பதை விட உங்களுக்கு எது பிடிக்க வேண்டுமோ அதுதான் நன்மையாகும். ஆக நன்மை என்று அழைக்கப்படுவது எந்த உண்மையான காரணமும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த பக்கத்தை சேருவதுதான் என்றால், நன்மை நன்மை என்று அழைக்கப்படக்கூடிய தகுதியை இழந்துவிடும். ஆதலால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அந்த இரண்டு சக்திகளில் ஒன்று நிச்சயமாக தவறு என்றும் மற்றொன்று நிச்சயமாக சரி என்றும் சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் அப்படி சொன்ன அந்த நொடியில் அந்த இரண்டு சக்திகளோடும் சேர்த்து மூன்றாவதாக ஒரு காரியத்தை இந்த பிரபஞ்சத்திலே வைக்கிறீர்கள். அது என்னவென்றால், நன்மை என்று அழைக்கப்படுவதற்கான ஒருவித சட்டம் அல்லது தரநிலை அல்லது விதி ஆகும். இதனோடு அந்த இரண்டு சக்திகளில் ஒன்று ஒத்துப்போகிறது, மற்றொன்று ஒத்துப்போக தவறிவிடுகிறது. இந்த இரண்டு சக்திகளும் இந்த தரநிலை அல்லது விதியை வைத்து மதிப்பிடப்படுகிறபடியால் இந்த விதி அல்லது இந்த விதியை உண்டாக்கினவர் இவைகள் இரண்டுக்கும் இன்னும் பின்பாகவும் அவைகளுக்கு மேலாகவும் இருக்கிறார். மேலும் அவர்தான் மெய்யான தேவனாகவும் இருப்பார். உண்மையில் நாம் இவைகளை நன்மை என்றும் தீமை என்றும் அழைத்தது எந்த அர்த்தத்தில் என்றால், இவைகளில் ஒன்று அந்த மெய்யான இறுதியான தேவனோடு சரியான உறவில் இருக்கிறது, மற்றொன்று தவறான உறவில் இருக்கிறது என்கிற அர்த்தத்தில்தான். இதே பகுதியை வேறு விதமாகவும் நாம் கூற முடியும். இருமைவாதம் உண்மை என்றால் அந்த தீய சக்தி அது தீமையாகவே இருக்க விரும்புகிற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் யதார்த்தத்தில் தீமையை தீமைக்காகவே விரும்புகிற எந்த ஒரு அனுபவத்தையும் யாரிடமும் பார்க்க முடியாது. கொடுமையாக இருப்பது வேண்டுமானால் இதற்கு மிகவும் நெருங்கி இருக்கக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் கொடுமையாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன.
ஒன்று, அவர்கள் கொடுமைக்காரர்களாக, சாடிஸ்டுகளாக இருப்பதினால், அதாவது அவர்கள் பாலியல் வக்ரம் உள்ளவர்களாக இருப்பதினால், கொடுமை அவர்களுக்கு சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்காக, அல்லது கொடுமையின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பணம், பலம் மற்றும் பாதுகாப்பிற்காக. ஆனால் இன்பம், பணம், பலம் மற்றும் பாதுகாப்பு இவையெல்லாம் நல்ல காரியங்களாகும். இவைகளை தவறான முறையிலோ அல்லது தவறான பாதையிலோ அல்லது அளவுக்கு மிஞ்சியோ அடைய நினைப்பதில்தான் தீமை இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் கெட்டவர்களே அல்ல என்று நான் நிச்சயமாக சொல்ல வரவில்லை. நான் சொல்லுவதென்னவென்றால், சரியாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நல்ல காரியத்தை தவறான வழியில் அடைய நினைக்கும்போதுதான் அது தீமையாக மாறுகிறது என்பதே. நன்மைக்காக மட்டுமே நீங்கள் நல்லவராக இருக்க முடியும். ஆனால் தீமைக்காக மட்டுமே நீங்கள் தீயவராக இருக்க முடியாது. நீங்கள் அன்பை உணராத போதும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காத போதும், அன்பு சரியானது என்பதற்காகவே ஒரு அன்பான செயலை செய்ய முடியும். ஆனால் ஒருவரும் கொடுமை தவறானது என்பதற்காகவே ஒரு கொடூரமான செயலை செய்வதில்லை. அது அவர்களுக்கு இனிமையானதாகவோ அல்லது பயனுள்ளதாகவோ இருந்தால் மட்டுமே அப்படி செய்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நன்மை நன்மையாக இருப்பதினால் வெற்றி பெறும். ஆனால் அதே முறையில் தீமை தீமையாக இருப்பதினால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. நன்மை நன்மையானதாகவே இருக்கிறது. ஆனால் தீமை என்னவென்று கேட்டால், அது ஒரு கெட்டுப்போன நன்மை என்று சொல்லலாம். அப்படியானால் ஏதோ ஒன்று கெட்டுப்போவதற்கு முன்பாக நல்லதாக இருந்திருக்க வேண்டும். சாடிசத்தை ஒரு பாலியல் வக்ரம் என்று கூறுகிறோம். ஆனால் அத வக்ரம் என்று கூறுவதற்கு முன்னாலே ஒரு இயல்பான நிலையில பாலியல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் எது வக்ரம் என்பதை காண முடியும். இதன் மூலமாக நீங்கள் இயல்பான நிலையிலிருந்து வக்ரத்தை விளக்க முடியும். ஆனால் வக்ரத்திலிருந்து ஒரு இயல்பான நிலையை விளக்க முடியாது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது நல்ல சக்தியோடு சமநிலையில் இருந்திருக்க வேண்டிய இந்த தீய சக்தி, நல்ல சக்தி எப்படி நன்மையை விரும்புகிறதோ அதே போல தீமையை விரும்புகிற ஒரு கெட்ட ஆவியே ஆகும். அது கெட்டதாக இருக்க வேண்டுமானால் தீமையான வழியில் சில நல்ல காரியங்களை அடைய நினைக்க வேண்டும். அதற்கு முதலில் நன்மையாக இருந்து பின்னர் வக்ரமாக மாற்றப்பட்ட உந்துதல்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது கெட்டதாக இருந்தால் அது அடைய நினைப்பதற்கான நல்ல காரியங்களையும் வக்ரமாக மாற்றப்படுவதற்கு நல்ல உந்துதல்களையும் தானாகவே பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. இவை இரண்டையும் அது அந்த நல்ல சக்தியிடமிருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் அது சுதந்திரமானது அல்ல. நல்ல சக்தியின் உலகத்தில் அது ஒரு பகுதியாக இருக்கிறது. அது அந்த நல்ல சக்தியினாலோ அல்லது இவை இரண்டிற்கும் மேலாக இருக்கின்ற ஒரு சக்தியினாலோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் சற்று எளிமையாக சொல்லலாம். தீமையாக இருப்பதற்கு அதற்கு இருப்பு, அறிவாற்றல் மற்றும் உறுதி வேண்டும். ஆனால் இருத்தல், அறிவாற்றல், உறுதி ஆகிய இவையெல்லாம் நன்மையானவைகள். ஆகையால் அது இவைகளை நல்ல சக்தியிடமிருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தீமையாக இருப்பதற்கு கூட அது தன்னுடைய எதிராளியினிடமிருந்து கடனாகவோ அல்லது திருடியோதான் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கிறிஸ்தவம் ஏன் எப்பொழுதும் சாத்தானை ஒரு விழுந்த தூதன் என்று சொல்லுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களா? இது குழந்தைகளுக்காக சொல்லப்படுகிற வெறும் கதை அல்ல. அது தீமை ஒரு ஒட்டுண்ணி, அது சுயமானது அல்ல என்கிற யதார்த்தத்தின் உண்மையான அங்கீகாரமாகும். தீமை தொடர்ந்து செயல்படுவதற்கு வேண்டிய சக்திகள் யாவும் நன்மையினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளே ஆகும். ஒரு கெட்ட மனிதன் திறம்பட தீமையாக இருப்பதற்கு உதவி செய்கிற எல்லா காரியங்களும் தன்னில்தான் நல்ல காரியங்களாகவே இருக்கின்றன. அவை என்னவென்றால் தீர்மானம், புத்திசாலித்தனம், நல்ல தோற்றம், இருத்தல் ஆகியவைகளே. அதனால்தான் ஒரு கண்டிப்பான கண்ணோட்டத்தில் இருமைவாதம் இயங்காது என்பதை பார்க்கிறோம். உண்மையான கிறிஸ்தவம் மனிதர்கள் நினைப்பதைக் காட்டிலும் இருமைவாதத்துக்கு மிகவும் நெருங்கி இருக்கிறது என்பதை நான் தாராளமாக ஒத்துக்கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டை நான் முதலாவதாக வாசித்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அது ஒரு இருளின் அதிகாரம் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை குறித்து அதிகமாக பேசியது. அந்த அதிகாரம் மரணம், நோய், பாவம் இவைகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய சக்தியான
ஒரு வல்லமை மிகுந்த தீய ஆவியாகும். இதில் வித்தியாசம் எங்கே இருக்கிறது என்றால், கிறிஸ்தவம் இந்த இருளான அதிகாரம் தேவனால் உருவாக்கப்பட்டது என்றும், அது உருவாக்கப்பட்ட போது நன்மையாக இருந்து பின்னர் தீமையாக மாறியது என்றும் நினைக்கிறது. இந்த பிரபஞ்சம் போர் செய்கிறது என்பதை இருமைவாதத்தோடு சேர்ந்து கிறிஸ்தவமும் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த போர் இரண்டு தனிப்பட்ட சக்திகளுக்கு இடையேயான போர் என்று அது நினைக்கவில்லை. இது ஒரு உள்நாட்டுப் போர், அதாவது கிளர்ச்சி என்றும், நாம் இந்த கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் அது நினைக்கிறது. எதிரி ஆக்கிரமித்த பகுதி, அதுதான் இந்த உலகம். அதற்கு உரிமையான ராஜா எப்படி வந்துவிட்டார் என்றும், அதுவும் மாறுவேடத்தில் வந்துவிட்டார் என்பதையும் கூறும் கதைதான் கிறிஸ்தவம். மேலும் அவர் எதிரியின் திட்டத்தை நாசம் செய்யும்படியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கு நம் எல்லோரையும் அழைக்கிறார் என்றும் அது கூறுகிறது. நீங்கள் தேவாலயத்துக்குச் செல்லும்போது நிஜத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்களிடமிருந்து வயர்லெஸ் மூலமாக ரகசியங்களை கேட்கிறீர்கள். அதனால்தான் எதிரியானவன் நாம் போய்விடுவதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று ஏங்குகிறான். அவன் நம்முடைய தற்பெருமை, சோம்பல், அறிவு சார்ந்த பெருமை இவைகளின் மூலமாக அதை செய்ய நினைக்கிறான். என்னிடத்தில் யாராவது ஒருவர் இப்படி கேட்கலாம், அப்படியானால் நீங்கள் இந்த நேரத்தில்தான் நம்முடைய பழைய நண்பனாகிய சாத்தானை மீண்டும் அறிமுகம் செய்து வைக்கப் போகிறீர்களா, அவனுடைய காலின் குளம்புகளோடும் கொம்போடும் மற்ற எல்லாவற்றோடும் என்று. சரி, நான் எந்த நேரத்திலே சொல்லுகிறேன் என்பதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவனுடைய காலில் உள்ள குளம்புகளையும் கொம்பையும் குறித்து சொல்லப் போவதும் இல்லை. ஆனால் மற்ற எல்லா விதத்திலும் என்னுடைய பதில் ஆமாம், அதைத்தான் சொல்லப் போகிறேன் என்பதாகவும், அவனுடைய வெளிப்புற தோற்றம் குறித்து எதையும் அறிந்திருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது. அவனை குறித்து இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது கூறினால் அந்த மனிதரிடம் நான் இப்படியாக கூறுவேன், கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உண்மையில் அவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் அப்படி அறிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு அது பிடிக்குமா என்பது கேள்விக்குறிதான்.